தமிழ் புரியாத அளவுக்கு தமிழ் செத்து தான் போயிருக்கு. 50 வருஷம் ஓட்டு போட்டான் தமிழ் வாழ்கன்னு சொன்ன கட்சிக்கு. ஆனா தமிழ்ல நம்மளால பேச முடியல. அப்ப இதே மாற்றம் என்பது ஒன்றொன்றா நடக்கக்கூடியதா, யாரும் மொத்தமா நடந்தது இல்ல. நாம ஓட்டு போட்டா மாற்றம் வந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரா ஓட்டு போட அந்த மாற்றம் கட்டாயம் வந்து சேரும். 1000 பொய் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் யாரு கேட்க போறா அப்படின்னு. இந்த தடவை அந்த கட்சிகள் கொடுக்கிற துண்டறிக்கை எடுத்து பாருங்க, போன தடவை எடுத்த துண்டறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ரொம்ப சலிப்பா நம்ம யோசிக்காம ஒரு ஓட்டு தானே யாருக்கோ போட்டு போறோம் அப்படின்னு போனா 5 ஆண்டு மறுபடியும் புலம்பக்கூடிய சூழல் தான் வரும். மாற்றம் வேணும் நம்ம நினைச்சா, நான் எல்லா இடத்துலயும் சொல்றதா, தேநீர் கடையில் உட்கார்ந்து அரசியல் பேசுறோம் சரியில்லைன்னு, சலூன் கடையில் உட்கார்ந்து அரசியல் பேசுறோம் சரியில்லைன்னு, தேர்தல் வரும்போது அரசியல் பேசுறோம் கூடி சரியில்லைன்னு. அந்த சரியில்லைங்கிற வார்த்தையை சரியா மாத்தனா இதுவரை ஆட்சியில் இருந்தவங்களை அகற்றி புதுசா ஒருத்தரை கொண்டு வந்தாதான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். கட்டாயம் இந்த முறை மாற்றம் தென்காசி தொகுதிக்கு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இங்கே போட்டி விடக்கூடிய அரசியல் கட்சியோட நிலைகள் உங்களுக்கு புரியும். அப்ப யார் வரணும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான இந்த ஒலி வாங்கி மைக் சின்னத்திற்கு உங்கள் வாக்குகளை கட்டாயம் செலுத்தணும். இந்த மைக் ஒலி வாங்கி சின்னத்தில் வாக்கு கேட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதோ உங்களிடத்திலே வந்திருக்கிறார். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக 13 ஆண்டுகள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம 4வது முறையா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு கட்சி கூட்டணி வைக்காம கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தேர்தல் சந்திக்கணும் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்றைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். வெற்றி முக்கியம், 2 சீட்டு முக்கியம் நினைச்சிருந்தா யாரோட எப்போ கூட்டணி வச்சுக்கலாம். 2 சீட்டுக்காக தொடங்கப்பட்டதுல நாம் தமிழர் கட்சி, இந்த நாட்டுக்காக தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி. இந்த நாட்டை முழுமையாக மாற்றணும். இன்றைக்கு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய உறவுகள் அங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை போல நம் நாட்டை மாற்றணும்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒலி வாங்கி ஒலி வாங்கி ஒலி வாங்கி. நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசித்து நிற்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அந்த நம்பிக்கையில் தான் அரசியல். இங்கே என்னுடைய தம்பி மதிவாணன் அவர்கள் பேசுகிற போது கூட்டணி இல்லாது தனித்து போட்டியிடுகிறோம் என்பதை குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிலே ஆக பெரும் கூட்டணி வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 8 கோடி மக்களோடு இணைந்து இந்த தேர்தலில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றவர்கள் தலைவர்களை கட்சிகளை நம்பினார்கள். நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் தமிழின மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம். நான் தலைவர்களை நம்பவில்லை, அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இந்த களத்தில் நாங்கள் 13 ஆண்டுகளாக கத்துவது, கதறுவது, பாடுபடுவது, உழைப்பது எல்லாம் எங்களுக்கு பின்னாடி வருகிற எங்கள் தம்பி தங்கைகளுக்கு இந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். நாங்கள் வெயிலிலே நிற்பது நாளை என் தம்பி தங்கைகள் எதிர்கால இந்த தலைமுறைகள் நிழலிலே நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான். எங்கள் முன்னவர்கள் அதற்காகத்தான் போராடினார்கள். படிக்காத ஒரு மாபெரும் மேதை அவர் படிக்கவில்லை,
எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்கள் அவர் படிக்கவில்லை, ஆனால் தனக்கு கிடைக்காத கல்வி எவருக்கும் கிடைக்கக்கூடாது என்று அவர் எண்ணவில்லை. தனக்கு கிடைக்காத கல்வி தன் நாட்டு பிள்ளைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால்தான் அவர் பெருந்தலைவர் என்று இன்று தமிழ் மக்களால் போற்றப்படுகிறார். என் அன்புக்குரிய மக்களே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, நீங்க நினைத்து பாருங்கள், இன்னும் தாத்தா, எங்களுடைய தாத்தா கப்பல் ஓட்டிய தமிழன், தன்னுடைய பிறக்கும் போது பெரும் செல்வந்தன், தன் சொத்துக்களை எல்லாம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்து தமிழ் மக்கள் மானம் போய்விடக்கூடாது என்பதாக ஓட்டிய கப்பல்களில் அண்ணன் அந்த ஏழ்மையில் என்று வாழ்ந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய உடைமைகளை, சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்கள், உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கு எழுதி வைத்து விட்டு சென்றார். ஆனால் இன்று வெறுங்கையோட வந்தவர், ஒன்றுமில்லாத வந்தவர்கள் எல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் இல்லை, ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய செல்வர்களாக உயர்ந்து பெருத்து வாழ்வதை நீங்கள் கவனிப்பீர்கள். மக்கள் உழைக்கும் மக்களின் உழைப்பை சுரண்டி கொளுத்து லஞ்சம் என்று பெற்று சுரண்டி கொளுத்து மணலை வித்து, மண்ணை வித்து, மலையை வித்து, காட்டை வித்து, மேட்டை வித்து எல்லாம் ஓடியாக கொளுத்து நிற்கிறார்கள். அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் நிற்கிறீர்கள். மரங்கள் வெட்டி வித்து விட்டால் நீங்கள் நட்டு வைத்து விட்டு நாடகி நீரை உறிஞ்சி விட்டால் அதை செல்லலாம். நாளை தலைமுறை உருவாக்க முடியாது என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வியில் இருக்கிற நியாயம், உண்மை, நேர் உங்களுக்கு தெரியும். உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்க கொடுத்தது. எந்த நாட்டின் அதிபர் கையெழுத்து போட்டால் வளரும் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெட்டி கொண்டு செல்லுங்கள். மலைகள் இல்லை என்றால் மழையை பெற முடியாது என்ற அடிப்படை அரசியல் உயிரியல் அறிவு கூட இல்லாதவர்கள் ஆட்சிக்கு ஏன்? ஒரு பைத்தியக்காரனிடம் மூளை என்ற உறுப்பு இல்லாத நாட்டை கொடுத்தால் கூட அவன் மணலை அள்ளி விற்க மாட்டான், மலை நொறுக்கி விற்க மாட்டான். மலை ஓய்விடம். மலை என்றால் மழை இல்லை. மிதந்து வருகிற காற்றில் மிதந்து வருகிற மேகத்தை தடுத்து நிறுத்தி மழைப்பொழிவை மண்ணுக்கு கொண்டு வருகின்ற தாய், பூமி தாயின் மார்பு அந்த மலை என்று நாங்கள் பார்க்கிறோம். மலையில் இருந்துதான் அறிவில் இருந்தால் நீர் வருகிறது, நீரில் இருந்து வயிறு வருகிறது, உயிர் வருகிறது, வாழ்க்கை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் மலை, எம் சாண்ட், கல்குவாரி, காசு, பணம், துட்டு, வெட்டி என்று வெட்டி விற்கிறீர்கள். உங்கள் பார்வைக்கும் எங்கள் பார்வைக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். தம்பி தங்கைகளே, குளத்தை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள், ஏரியை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள், முன்னோர்கள் வெட்டினார்கள், கிளை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள். ஆறை நாம் யாரும் உருவாக்கவில்லை. நீங்கள் ரோடு போடுகிறீர்கள், வீடு கட்டுகிறீர்கள், வீடும் ரோடும் இருக்கும். வாழ்வதற்கு இது நாடாக இருக்காது, சுடுகாடாக மாறி போகும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அதில் என்னிலும் இளைய அறிவில் சிறந்த தம்பி தங்கைகள், படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய உடன் பிறந்தவர்கள், நீங்கள் இதை உணர்ந்து தெளிய வேண்டும். அன்பு தம்பி தங்கைகளே, பிரான்ஸ் மன்னிய ஆய்வறிஞன் கிளாடு பூரிங்கோ படியுங்கள் எழுத்துக்களை என் அன்பு பிள்ளை ஓடிவாங்கள், நம் பூமி தாய் மரணப்படுக்கையில் நம் கிடக்கிறாள், அவளை காண வேண்டும். ஆடு மாடுகளை, மான் கரடிகளை தெரியாமல் கற்போடு இருந்தால் ஆறாக இருந்தது, அருவி அருவியாக இருந்தது, மலை மலையாக இருந்தது, காடு காடுகளாக இருந்தது. இன்றைக்கு பணத்திற்காக இந்த பதர்கள் வேட்டையாட தொடங்கினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயசிலே பாட்டியாகிவிட்டால், மரணப்படுக்கையிலே கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்கிறார். நீங்கள் வணங்குவதற்கு ஆயிரக்கணக்கான சாமி உண்டு, ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, நாம் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் உண்டு. இந்த பூமியை காப்பாற்ற நீங்கள் போராடவில்லை என்றால் நிற்க இடமற்று தவிப்பீர்கள்.
இது வாழும் இடமாக இல்லாமல் போய்விடும். இன்று உங்களுக்கு குடிக்க நீர் இருக்கிறதா? இல்லை. குடிக்கிற நீர் குடிக்கிற தன்மையோடு இருக்கிறதா? குடிக்கிற திறனை பெற்றிருக்கிறதா? குடிக்கிற நீராக இருக்கிறதா? இல்லை. நீங்கள் உண்ணுகிற உணவு உணவாக இருக்கிறதா? விஷமாக இருக்கிறதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த சூழலில் நீங்கள் சுவாசிக்க காற்றில்லை, குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, படிக்க வேலை இல்லை. இந்த சூழலில் இன்று உங்களை நிறுத்தியவர்கள் யார் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அங்கே வந்து என் அன்பு தம்பி ஒரு பத்திரிகையாளர் என்னிடத்தில் கேட்கிறார், அண்ணா மலைகளெல்லாம் வெட்டி இப்படி கேரளாவை கொண்டு போறார்களே என்று. வெட்டி இந்த கொண்டு போறவர்கள் யார்? ஆட்சியில் இருப்பவர்கள் தான் என்றான். அவரை ஆட்சியில் வைத்தவர்கள் யார்? நீங்கள் தான். இதை தடுக்க போராடுகிற எங்களுக்கு அதிகாரம், இந்த நிலத்தின் வளத்தை சுரண்டி திருடர்கள் இவர்களுக்கு தொடர்ச்சியாக அதிகாரத்தை கொடுப்பீர்கள் என்றால் ஒன்றும் செய்ய இயலாது. நீங்கள் எதை வேணாலும் இழக்கலாம், உங்கள் வாழ்விடத்தை இழந்தார்கள், நிலத்தை இழந்து விட்டார்கள். எனவே தம்பி தங்கைகளே, நீங்கள் உயிர்க்காக பேர்ந்து கொண்டும் தாய் நிலத்தை காய்த் தொடங்குங்கள். இந்நிலத்தில் ஒரு மண், ஒரு பொட்டு மண்ணை வெள்ளக்காரன் அணியன் தொட்டுவிடக் கூடாது என்பதற்காக போராடி உயிர் நீத்த மான மறவர்களின் வாரிசுகள் நாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பூலித்தேவனும் அழகுமுத்துக்கோரும் சுந்தரலிங்கனாரும் நம்முடைய பாட்டனார்கள் வெள்ளையத்தேவனும் போராடிய நிலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று அன்று வெள்ளைக்காரனை எதிர்த்து கொள்ளைக்காரர்களை எதிர்த்து நாம் போராடுகிறோம். அது போரால் இதுவும் போர்தான். அந்த படையிலே போர் வீரர்கள் 1000 என்றால் இந்த படையில் என்னுடைய படையில் என் தம்பி தங்கைகள் நீங்களும் புரட்சிகர போர் வீரர்கள் தான். துணிந்து நில்லுங்கள், சத்தியத்தின் பக்கம் தம்பி. உலகத்தில் சாதாரணமானவர்கள் நாம் தோற்று போகலாம், மரணித்து போகலாம், செத்து போகலாம். ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்கள் ஒருபோதும் தோற்கப் போவதில்லை. எனவே என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, இந்த அவலங்கள், துன்ப துயரங்கள், துரத்தி அடிக்கிற ஏழ்மை, வறுமை, இதை எல்லாவற்றையும் தூக்கி எறிய ஒரு தூய ஆட்சி மலர உங்களுக்கு இருக்கிற அரிய வாய்ப்பு, வளர் தந்திருக்கிற பெரும் வாய்ப்பு தான் இந்த தேர்தல். எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களித்து திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது சாதாரண நிகழ்வு என்றால் அவள் பலமுறை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது என்பது இந்த தேர்தலிலே வரலாற்றில் மாபெரும் புரட்சி என்பதை நீங்கள் கவனத்தில் வேண்டும். மாற்றத்தை விதைத்த மக்கள் தென்காசி இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியிலே தென்காசியில் வாழ்ந்த மக்கள் மாற்றத்திற்கான புரட்சிகர விதையை இந்த பூமியில் விதைத்தார்கள் என்ற வரலாற்று நீங்கள் பெறுங்கள். என் உயிருக்கு இனியவன், ஒப்பற்ற குறையாளன், உயிர் பிடிப்பு போல இளவல் என் தம்பி மதிவாணன் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் நம் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் நமக்கான வாக்காளர்களால் மாற்றுங்கள். இந்த பூமியில் அந்த வாக்கை எழுதுவோம். நம்பிக்கை மக்களே, ஒரு வாக்கு செலுத்தும் ஒரு வாக்கும் நம் இனம் காக்கும், மண்ணாக்கும், அதன் மானம் காக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துள்ளீர்கள். என் தம்பி வெற்றி உங்களுக்காக எங்கள் சின்னம் ஒளிவாங்கி முழங்க செய்யுங்கள். உழைக்கு மக்களே, உங்கள் உரிமை குரல் ஓங்கி ஒலிக்க இந்த மைக்கு சின்னத்தை பயன்படுத்தி வாக்கு செலுத்துங்கள். உண்மைக்கும், நேர்மைக்கும், வாய்மைக்கும், எளிமைக்கும், நீங்கள் தூய்மைக்கும் இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யும். புரட்சி எப்போ வெல்லும், எங்கள் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.
தெரியும். அந்த சந்தை இன்றைக்கு வரைக்கும் வியாபாரமா மாற்றப்பட்டிருக்கிறதா கிடையாது. ஒரு எலுமிச்சை தொழிற்சாலை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காங்க, ஏற்படுத்தி தரல. இப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நம்ம பாராளுமன்றத்தில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய எதை ஒன்றையும் இன்னும் சரியாக நிறைவேற்ற மறுபடியும் வாக்கு செலுத்த போறோமா? யார் வரக்கூடாது என்பதை விட யார் வர வேண்டும் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. இங்க போட்டி போடுற 4 கட்சி இருக்குது. இன்னைக்கு 4 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கூட்டணி இல்லாம தனிச்சு 4வது முறையா தேர்தலை சந்திக்கிறோம். ஏன் தெரியுமா? 2 சீட்டு 3 சீட்டுக்காக யாரு கூட கூட்டணி சேர்ந்தோம்னா அதுக்கப்புறம் அவங்க நிலைமை என்ன ஆகும்னு தேமுதிக கட்சியை பார்த்து படிச்சுக்கலாம். எல்லாருமே திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. அந்த கூட்டணியை நாம் தமிழர் யாரு கூட சொல்லிதான் எங்க சின்னத்தை கூட இந்த முறை இல்லாமல் பண்ணி சின்னமே இல்லாம இவ்வளவு நாள் நிக்க வச்சு கடைசியில இந்த நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ் ஓட்டு போட கடையில் உட்கார்ந்து அரசியல் சரியில்லைன்னு, சலூன் கடையில் உட்கார்ந்து அரசியல் பேசுறோம் சரியில்லைன்னு, தேர்தல் வர பேசுறோம் கூடி கூடி சரியில்லைன்னு, அந்த சரி இந்த முறை மாற்றம் தென்காசி தொகுதிக்கு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இங்கே போட்டி விடக்கூடிய அரசியல் கட்சியோட நிலைகள் உங்களுக்கு புரியும். அப்ப யார் வரணும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான இந்த ஒலி வாங்கி மைக் சின்னத்திற்கு உங்கள் வாக்குகளை கட்டாயம் செலுத்தணும். இந்த பைக் ஒலி வாங்கி சின்னத்தில் வாக்கு கேட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி வச்சுக்கலாம்.